والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك. صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், முஃமின்களாக வாழுகின்ற வாழப்போகின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்த, இந்த உலகை விட்டும் பிரிந்த ஒரு சிறப்பான ரபியுல் அவ்வல் மாதத்தில் நாம் அனைவரும் இருக்கிறோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இந்த உலகத்தில் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட கண்ணியமான ஒரு படைப்பு அல்லாஹ்வினால் படைக்கப்படவில்லை. எனவே அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினுடைய நபியாக இருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய உம்மத்தில் நாம் இருக்கிறோம். அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய கட்டாய கடமை எங்கள் அனைவருக்கும் இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவு கண்ணியப்படுத்த வேண்டும் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஆனால் இதற்குரிய பதில், அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவு கண்ணியப்படுத்தி இருக்கிறான் என்பதை நாம் பார்ப்போம் என்றால் எங்களுக்கு விளங்கும் நாம் எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவு கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதாக. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய பார்வையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர் அல்லாஹ்வினுடைய ஒரு அடிமை, அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எஜமான், ரப்பு. இந்த உறவுல இருக்கக்கூடிய அல்லாஹ் தனது அடியானாக இருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த அளவு கண்ணியப்படுத்தி இருக்கிறான் என்றால் எங்கட நபியா இருக்கிற இந்த உம்மத்தில் இருக்கிற நாம் அனைவரும் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவு கண்ணியப்படுத்த வேண்டியவர்களாக இருப்போம். நாங்க குர்ஆனை புரட்டி பார்ப்போம் என்றா இதுக்கு அழகான சில உதாரணங்கள் எங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட எவ்வளவு கண்ணியமாக பேசுறான். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா 25 நபிமார்களுடைய வரலாறு பேசுகிறார். 25 நபிமார்களுடைய பெயர்களை சொல்லி இருக்கிறார்.
எல்லா நபிமார்கள், அநேகமான நபிமார்கள் அல்லாஹ் பெயர் சொல்லி கூப்பிட்டிருக்கிறார். யா மூசா, யா ஈசா, யா சாலிஹ், யா நூஹ் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா நபிமார்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆனா எங்கட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூப்பிட வேண்டிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் பெயர் சொல்லி கூப்பிடல. கண்ணியமான பல வார்த்தைகளை குர்ஆனில் அல்லாஹ் பாவித்திருக்கிறான். யா அய்யுஹல் முஸம்மில், யா அய்யுஹல் முத்தஸிர், யா அய்யுஹன் நபி, யா அய்யுஹர் ரசூல். அழகான நல்ல கருத்துள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய, அவங்கள கண்ணியத்தை எடுத்து காட்டக்கூடிய சிறப்பான வார்த்தைகளை சொல்லி இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா பாவித்திருக்கிறார். பேர் சொல்லி கூப்பிடல. இந்த இடத்திலையும் குர்ஆன்ல 4 இடங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயர் வருகிறது. அந்த 4 இடங்களும் அவரை கூப்பிடுற இடம் அல்ல. அந்த 4 இடங்கள்லையும் கட்டாயமா பெயர் சொல்ல வேண்டிய 4 இடங்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் பெயர் சொல்லி கூப்பிடாததற்கு காரணம், அல்லாஹ்வுடைய பார்வையில இந்த நபி அவ்வளவு கண்ணியமானவராக இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கைய முன்மாதிரியான வாழ்க்கைன்னு சொல்லி இருக்கிறார். ஏனைய நபிமார்களுடைய வாழ்க்கையை பற்றியும் அல்லாஹ் குர்ஆன்ல முன்மாதிரியான வாழ்க்கை என்று சொல்லி இருக்கிறார். ஆனா அவங்களோட வாழ்க்கையில ஏதாவது நிகழ்வுகள் நடந்திருக்கிறது, அந்த விஷயத்துல நீங்க அவர் செஞ்ச மாதிரி நடக்க வானம் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. இல்லா கௌல இப்ராஹிம் லிஅபீஹி லஅஸ்தக்பிரன்ன லக. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாழ்க்கையில ஒரு தடவை தன்னுடைய வாப்பா உம்மாவுக்கு, தன்னுடைய தகப்பனுக்கு இஸ்திக்பார் செய்வேன் என்று சொன்னாங்க. காபிரான தனது வாப்பாவுக்கு இஸ்திக்பார் செய்வேன் என்று சொன்னாங்க. அந்த விஷயத்துல மட்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்ற வேண்டாம். அதற்கு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா தகுன் கஸாஹிபில் ஹூத். அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தனது உம்மத்தோடு கோபித்துக் கொண்டே உம்மத்தை விட்டும் போனாரே, அவரை மாதிரி நீங்க ஆகிற வானம். இத மாதிரி நபிமார்களுடைய வரலாறுல ஏதாவது நிகழ்வுகள் இருக்குது, நாங்க அதை முன்மாதிரியாக எடுக்க கூடாதவைகள். ஆனா அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில இத முன்மாதிரியாக எடுக்க வானம் குர்ஆன்ல எந்த ஒரு இடத்திலையும் சொல்லல. லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. குர்ஆன் என்ன சொல்லுது? அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையே உங்களுக்கு முன்மாதிரியான வாழ்க்கை தான். அதுல விதிவிலக்கு செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பேசுற நேரம் அவங்களோட உள்ளம் நோகாத மாதிரி, அவங்க இப்படி பேசினா டென்ஷன் ஆகிடுவாங்கன்னு இருந்தா அந்த போங்கையே அல்லாஹ் மாற்றி பேசுவான். உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில தலைவர்களுக்கு தாவத் கொடுத்துக் கொண்டிருந்தாங்க. தலைவர்கள் அவங்க பெரிய வசதியானவர்கள், அவங்க கண்ணியமானவர்களோட தான் இருப்பாங்க. இவங்களை வச்சு தாவத்து கொடுத்து கொண்டிருக்கிற நேரம் அந்த இடத்துக்கு அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார். இவர் கண் தெரியாத சஹாபி. இவர் அங்க வந்தோன்ன வார நேரம் இவரை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் எதுக்காக இந்த நேரம் வாராரே, நான் கண்ணியமானவர்களோட பேசிக் கொண்டிருக்கிறேனே, இவர்
இவர்கள் இஸ்லாத்தை ஏற்க மறுத்துருவாங்களே அப்படின்னு வார சஹாபிய காணாதது போல மறுபக்கமா திரும்பிக் கொண்டாங்க. அல்லாஹ் தஆலா இந்த செயலை கண்டிச்சு ஆயத்தை இறக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செஞ்சிருக்கப்படாதே ஆயத்தை இறக்கிறான். ஆயத்தை இறக்கிறது யாரு? அல்லாஹ் ஆயத்தை இறக்கிறான். யாருக்கு ஆயத்தை இறக்கிறான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆயத்தை இறக்கிறான். நேரடியாக சொல்ல வேண்டிய வார்த்தை. ஆனா ஆயத்தை எப்படி இறங்குது? அபஸ வதவல்லா அன்ஜாஹுல் ஆமா. அல்லாஹ் இப்படி சொல்லல. அபஸ்த வதவல்லைத அன்ஜாஹுல் ஆமா. நபியே ரசூலே, உங்களிடத்திலே அந்த குருடர் வந்த பொழுது நீங்கள் முகத்தை கடுகடுத்து திருப்பிக் கொண்டீர் அப்படின்னு நேரடியாக முன்னோக்கி அல்லாஹ் அவங்கள இந்த செயலை சுட்டி காட்டல. மாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆயத் இறங்குது. எப்படி இறங்குது? யாரோ ஒருவர் செஞ்ச பிழைய அல்லாஹ் சுட்டி காட்டுறது போல அபசவத்தவல்லா அன்ஜாஹுல் ஆமா. நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் அவரிடத்திலே ஒரு குருடர் வந்தார். வந்த நேரத்திலே அவர் முகத்தை மறுபக்கமாக திருப்பிக் கொண்டாரே, முகத்தை கடுகடுத்தார். அவர் அப்படி செஞ்சிருக்கப்படாது அப்படின்னு இன்னொரு மனிதனின் பிழையை சொல்லுவது போல அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆயத் இறக்கிறார். இந்த அளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அல்லாஹ் கண்ணியமாக நடந்திருக்கிறார். தபூக்குடைய யுத்தத்தில் சில முனாஃபிக்குகள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களோட வீட்டுல ஆம்பளர்கள் இல்ல, நாங்க வீட்டுக்கு போகணும், வீட்டுல ஆண் துணை இல்ல என்று போலி காரணங்களை சொல்லி வீட்டுக்கு போக அனுமதி கேட்டாங்க. இவங்க சொல்றது சரியா பிழையா இதையெல்லாம் யோசிக்காம கேட்கிறவங்களுக்கு அனுமதியை கொடுத்து அனுப்பிட்டாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செஞ்சிருக்கப்படாது. அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கிறான். ஏன் நீங்க அனுமதி கொடுத்தீங்க? லிமா அறிந்தலகும், ஏன் அந்த முனாஃபிக்குகளுக்கு அனுமதி கொடுத்தீங்க? இந்த கேள்வி நேரடியாக வந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைஞ்சிருவாங்க, டென்ஷன் ஆகிடுவாங்க. அதனால அல்லாஹ் அவருடைய அந்த பிழையை சொல்லுவதற்கு முன்னால் அல்லாஹ் மன்னிப்பை சொல்லுகிறார். எங்கேயுமே பிழைய சொன்னதுக்கு பின்னாலதான் மன்னிப்பு சொல்லப்படும். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எப்படி ஆயத் இறக்கிறான்? அல்லாஹு அன்க லிமா அஸின்த லஹும், அல்லாஹு அன்க, அல்லாஹ் உங்களை மன்னிச்சிட்டான், ஏன் நீங்க அவங்களுக்கு அனுமதி கொடுத்தீங்க? கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறார். அந்த அளவு கண்ணியத்தோட தான் குர்ஆன்ல ஒவ்வொரு ஆயத்துக்களையும் அவங்களுக்கு அல்லாஹ் இறக்கி வச்சான். குர்ஆன்ல அல்லாஹ் 25 நபிமார்களை பற்றி சொல்றார். ஏனைய நபிமார்களுக்கும் எங்கட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையில பெரிய வித்தியாசம் காட்டி இருக்கிறான் அல்லாஹ். ஏனென்றால் ஏனைய நபிமார்களை விட எங்கட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய பார்வையில அந்த அளவு கண்ணியமானவர்களா இருந்தாங்க. நிறைய நபிமார்கள் அவங்களுக்கு தேவையான பல விஷயங்களை அல்லாஹ்விடத்துல துஆ கேட்டு அடைஞ்சு கொண்டாங்க. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி, யா அல்லாஹ், ஃபிரௌனிடத்துல போய் இஸ்லாத்தை சொல்லும்படி தாவத்து கொடுக்கும்படி சொல்லி இருக்கிறாய். நான் இந்த பணி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அல்லாஹ்விடத்துல கையேந்தி சொன்னாங்க, இந்த உள்ளத்தை விரிவுபடுத்துவாயாக. யா அல்லாஹ், நான் காவிர்களுக்கு மத்தியில போய் உழைப்பு செய்ய போறேன், இந்த உள்ளத்தை நீ விரிவாக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த பொறுப்பை கொடுத்து அனுப்புற நேரம் அல்லாஹ்வால் ஆயத் இறக்கினான். அலம் நஷ்ரஹ் லக
சதரக், நாங்க உங்களோட உள்ளத்தை விரிவாக்கி வச்சிருக்கிறோம், நாங்க உங்களோட உள்ளத்தை விரிவுபடுத்தவில்லையா? இவங்க கேட்டதல்ல அது. மத்த நபி ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டதுக்கு பின்னால அல்லாஹ் கொடுத்தான். எங்களோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தன் புறத்தில் இருந்து அன்பளிப்பாக கொடுக்கிறான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட ஏராளமான துஆக்கள் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, பாவ மன்னிப்பு தேடினாங்க. والذي أطمع أن يغفر لي خطيئتي يوم الدين. அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிக்கணும், எனக்கு மக்ஃபிரத் வேணும். இது அவங்க ரப்பிடத்துல கேட்ட துஆ. அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆயத் இறக்கிறான், லியக்ஃபிர லக அல்லாஹு மா தகத்தம மின் ذنبك وما تأخر. இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்களே, உங்களோட முந்தின நடந்த பாவங்கள் மட்டும் இல்ல, நடக்க போறதையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். மன்னிப்பை அல்லாஹ் தனது புறத்தில் இருந்து அறிவித்து விட்டான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட இன்னும் ஒரு துஆ, கண்ணியத்தை கேட்டார்கள். வஜஅலி லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன். யா அல்லாஹ், கியாமத் வரையில வரக்கூடிய எல்லாரும் என்ன பத்தி நல்லா பேசணும், எல்லாரும் என்ன கண்ணியமா பேசணும், கண்ணியமான வார்த்தைகளை கொண்டு என்ன மக்கள் கூப்பிடணும். அல்லாஹ் கபூல் செஞ்சார். அதனால தான் உலகத்தில் உள்ள எல்லா சாராரும் அவங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இதே கண்ணியத்தை அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எப்படி சொல்றான், வரஃபஅனா லக ذிக்ரக். உங்களோட பெயரை, உங்களுடைய பிரஸ்தாபத்தை நாங்க வசத்திதான் வச்சிருக்கிறோம். யாராலையும் உங்களை கீழே போடலாம், யாராலையும் உங்களை கேவலப்படுத்தலாம், யாரு நினைச்சாலும் உங்களோட கண்ணியத்துல ஒன்றும் செய்யலாம். அந்த அளவு நாங்க உங்களை உயர்த்தி வச்சிருக்கிறோம். இது அல்லாஹ் சொன்னது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு துஆ கேட்டாங்க, வலா துஃஸினி யௌம யுபஅஸூன். நாளை கியாமத்துடைய நாளையில என்ன கேவலப்படுத்திராதே ரப்பே. அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துல ஆயத்தை எப்படி இறக்குறான், யௌம லா யுஃஸில்லாஹு நபிய்ய வல்லதீன ஆமனூ மஅஹ். இந்த நபியுடைய விஷயத்துல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துல அல்லாஹ் என்ன ஆயத்தை இறக்குறான், நாளை கியாமத்துடைய நாளையில இந்த நபியை மட்டுமல்ல இவருடைய உம்மத்தையும் நாம் கேவலப்படுத்த மாட்டோம். அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இத மாதிரி ஏராளமான துஆக்கள் நபிமார்கள் கேட்டதுக்கு பின்னால் அல்லாஹ் கொடுத்தான். எங்கட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அன்பளிப்பாக கொடுத்தான். நிறைய நபிமார்களுக்கு அல்லாஹ் பல கட்டளைகளை சொன்னான். நீங்க இந்த பிழையில ஈடுபடக்கூடாது, நீங்க இப்படி ஒரு பிழையில ஈடுபட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அல்லாஹ் கண்டித்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால பிழை நடக்காது அப்படின்றதுக்கு ரப்பே பொறுப்பெடுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அல்லாஹ் ஒரு ஒப்பந்தம் செஞ்சான். சொர்க்கத்துல இந்த கனியை சாப்பிடக்கூடாது. அவரே சைத்தானுடைய ஊசலாட்டத்தினால அல்லாஹ் போட்ட ஒப்பந்தத்தை மறந்து போய் சாப்பிட்டாரு. அவர் ஒரு நபி, அவர் ஒரு ரசூல், ஆனா அவர் அல்லாஹ் சொன்னதை மறந்தாரு. அல்லாஹ் அத குர்ஆன்ல சொல்லி காட்டுறார். وَلَقَدْ عَهِدْنَا إِلَى آدَمَ مِنْ قَبْلُ فَنَسِيَ. நாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாமோட ஒரு ஒப்பந்தம் செஞ்சோம், அவர் அந்த ஒப்பந்தத்தை மறந்தார். உம்மத்தினுடைய படிப்பினைக்காக சொல்லி காட்டான். எங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு குர்ஆனுடைய ஆயத் இறங்குது, அவங்க விளங்கி
வச்சாங்க. மறந்துடக்கூடாது, உள்ளத்துல பதியணுன்றதுக்காக இவர் அவசரமா ஓடினாரு. அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கிறான், லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி. நீங்க அவசரப்பட்டு இப்படி எல்லாம் நாங்க இறக்கிறது ஓதணும்ன்றது இல்ல. ஏனென்றா சனுக்குறைவுக்க பலா தன்சா, உங்களுக்கு நாங்க குர்ஆனுடைய ஆயத்தை சொல்லி காட்டிக் கொண்டே இருப்போம், நீங்க மறக்கவே மாட்டீங்க. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மறக்க வானம் சொல்லல, இவர் மறக்கவே மாட்டாரே. அல்லாஹ் கேரண்டி பண்ணி இருக்கிறான். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் என்ன சொன்னான், வலா தத்தபிஇல் ஹவா ஃபயுதில்லக அன் சபீலில்லாஹ். நீங்க மனோ இச்சைக்கு தோதுவாக வாழக்கூடாது, மனோ இச்சையை பின்பற்றி வாழ வேண்டாம். ஒரு நபியாக இருந்தாலும் அல்லாஹ் அவருக்கு இந்த கட்டளைய, இந்த விலக்கலை அல்லாஹ் ஆயத்து மூலம் இறக்கினார். ஆனா மனோ இச்சை சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அல்லாஹ் பேசுற நேரம் அல்லாஹ் எப்படி ஆயத்தை இறக்கினான், வமா யன்திகு அனில் ஹவா. இவர் மனோ இச்சைக்கு தோதுவாக வாழுவதல்ல, மனோ இச்சைக்கு தோதுவாக ஒரு வார்த்தையும் பேச மாட்டார். இவர் மனோ இச்சைக்கு தோதுவாக பேச வாழும் சொல்லல அல்லாஹ். இவர் மனோ இச்சைக்கு தோதுவாக இவருடைய உள்ளம் போற போக்குல இவர் ஒரு வார்த்தையும் பேச மாட்டார். இன்ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. இவர் ஒரு வார்த்தை பேசுறதாக இருந்தா அது வஹியாகத்தான் இருக்கும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாட பார்வையில இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கண்ணியமான ஒரு நபியாக இருந்திருப்பாங்க. தனது அடியானா இருக்கிற இந்த நபியை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல இந்த அளவு கண்ணியமா பேசி இருக்கிறான் என்றா, நானும் நீங்களும் எங்கள உம்மத்தினுடைய தலைவர், நானும் நீங்களும் முஸ்லிமாக இருக்கிறதுக்கு மிக பிரதானமான காரணமாக இருந்தவர், அவரோட எவ்வளவு கண்ணியமாக நடக்கணும், அவங்களை நானும் நீங்களும் எவ்வளவு கண்ணியப்படுத்தணும். அல்லாஹ்வே அவரை பேர் சொல்லி கூப்பிட மாட்டான் என்றிருந்தா நானும் நீங்களும் அவர்களை பற்றி பேசுற நேரம் எவ்வளவு கண்ணியமா பேசணும். குர்ஆன் அல்லாஹ் தஆலா ஆயத் இறக்கிறார், எப்படி பேசணும் அவரை. லா தஜஅலூ துஆ ar-ரசூலி பைனக்கும் கதுஆ இபாதிக்கும் பாலா. அல்லாஹ் பேர் சொல்லி கூப்பிடல என்பது மட்டும் இல்ல, இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் ஆயத் இறக்கிறான், நீங்களும் அவரை பேர் சொல்லி கூப்பிட வானம், அவரை நானும் நீங்களும் கண்ணியமா கூப்பிடணும். எங்களுக்கு இடையில ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்ற மாதிரி சர்வ சாதாரணமாக அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை சொல்ல இயலாது, பேரை சொல்ல கூடாது. எங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் வந்தாலும் நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரோட ஸலவாத்தை சேர்த்துக் கொள்ளணும். ஸலவாத் இல்லாம அவங்களோட பேர் சொல்லப்படாது. இன்னைக்கு சர்வசாதாரணமா அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி நாங்க பேசுற நேரம் கூட நபி அவங்க முகமது நபி அவங்க ஒரு ஸலவாத் சொல்றதுக்கு எங்கட நாவு தகுதி இல்லாத நிலையில மாறிச்சு. எவ்வளவு எங்களுக்காக தந்த வாழ்க்கையை அர்ப்பணிச்ச இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஸலவாத் சொல்லி ஒரு துஆவை செஞ்சு பிறகு உபகாரம் செய்ய இல்லைன்னு இருந்தா எங்களை விட மோசமானவங்க இருக்கலாம். இதனால தான் ஆகப்பெரிய கஞ்சன் யாரு தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயர் சொல்லப்பட்டு அந்த பெயருக்கு பின்னால ஸலவாத் சொல்லாதவர். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நானும் நீங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கண்ணியத்தை எங்களோட உள்ளத்துல சுமக்க வேண்டியவங்க. அவங்களோட நாங்க அவங்களோட வார்த்தையை நாங்க சர்வசாதாரணமா எழுதவும் கூடாது. எங்கள் அநேகமான பேர்
அவங்களோட பேரை எழுதுற நேரம் நபி சல் அவர்கள் அப்படின்னு ஷார்ட்டா எழுதிட்டு போயிடுவோம். நாங்க இந்த செலவாத்த பூர்த்தியா எழுதாம நேரம் மிச்சம் பிடிச்சு என்ன சாதிக்க மாட்டோம்? ஒரு செலவாத்த பூர்த்தியா எழுதுறதுனால எங்களுக்கு என்ன பழைய போகிறேன்? எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க எந்த வார்த்தையில பேசுறதா இருந்தாலும் சரி, எந்த பாசையில பேசுறதா இருந்தாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பெயர் வந்தா அதற்குரிய உண்மையான கண்ணியம் ஸலவாத் இல்லாம அந்த பெயரை சொல்லக்கூடாது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, ரபீஉல் அவ்வல் மாதத்தில் இருக்கிறோம். அவங்க பிறந்த, அவங்க இந்த உலகை விட்டு பிரிந்த ஒரு சிறப்பான மாதம். குறிப்பா இந்த மாதத்தினுடைய ஆரம்ப 2 வாரங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வரலாறு, அவங்களோட கண்ணியம், அவங்களோட தியாகம் இதுகளெல்லாம் மக்கள் மயப்படுத்தப்படும், மக்களுக்கு மத்தியில பேசப்படும். எல்லா இடங்கள்லையும் இதுகள் சம்பந்தமா ஞாபகப்படுத்துவாங்க. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எனவே இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்துல இந்த ஆரம்ப 10 நாட்கள்ல இத பேசி பேசி இத கேட்டு கேட்டு எங்களோட வாழ்க்கையில நாங்க எதை கொண்டு வரணும்? எங்களோட உள்ளத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கண்ணியத்தை கொண்டு வரணும். ஒரு உறுதி எடுக்கணும், நான் ஸலவாத் இல்லாம அவங்களோட பேரை எழுத மாட்டேன், அவங்களோட பேரை சொல்ல மாட்டேன், அவங்களோட பேரை நான் டைப் பண்ணவும் மாட்டேன். அவசரமா நான் ஒரு மெசேஜ் அனுப்புறதா இருந்தாலும், எவ்வளவு அவசரமா இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பெயராக இருந்தா ஸலவாத் இல்லாம அது பதியப்படக்கூடாது. எவ்வளவு வரலாறு சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பெயர் எழுதப்பட்ட காகித துண்டுகளை கண்ணியமாக எடுத்து வைத்தவர்கள் எல்லாம் உலகத்தில் எவ்வளவு பெரும் அந்தஸ்துக்கு போய் சேர்ந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது ஸலவாத் சொன்னவர்கள் எல்லாம் எவ்வளவு பெரும் அந்தஸ்துக்கு போய் சேர்ந்தாங்க. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஒரு தடவை ஸலவாத் சொன்னா அல்லாஹ் 10 தடவை ஸலவாத் சொல்றான். அப்படின்னா அல்லாஹ் ரஹ்மத் செய்றான். இது எதுக்காக சொல்லப்பட்டிருக்குது? நாங்க ஸலவாத் சொல்றத எங்களுக்கு ஆர்வம் ஊட்டப்பட்டிருக்குது. எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்துல மிக பிரதானமான ஒரு வாழ்க்கையில ஏற்பட வேண்டிய ஒரு மாற்றமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை எங்களோட உள்ளத்திலும் நாவிலும் கொண்டு வருவோம். இன்ஷா அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை பூர்த்தியா வாழ்றதுக்கு அது ஒரு காரணமாக அமையும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. குற்றம் குறைகளை மன்னித்தருள்வாயாக, ரஹ்மத் செய்தருள்வாயாக, மக்கள் செய்தருள்வாயாக. இறுதி முடிவை நல்லதாக ஆக்குவாயாக. கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு மரணிக்கும் சந்தர்ப்பத்தை தந்தருள்வாயாக. ஆயுளில் பரக்கத் செய்தருள்வாயாக. இறுதி மூச்சை நல்ல நிலையில வெளியாக்குவாயாக. நிறைய வார்த்தைகள் பேசுகிறோம் ரப்பே, ஆனா கடைசி ஒரு வார்த்தை பேச இருக்கிறோம், அது என்னன்னு எங்களுக்கு தெரியாது ரப்பே. நீதான் எங்களோட நாவிலிருந்து வெளியாக்கக்கூடியவன். அந்த வார்த்தைய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவாக ஆக்கி தந்திருந்தப்பே, நாங்க கடைசா செய்த அமல் உனக்கு பொருத்தமான அமலாக இருக்கணும் ரப்பே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அன்பை உள்ளத்துல போடுறப்பே, அவங்களோட கண்ணியத்தை போடுறப்பே, அவங்களோட வாழ்க்கைய முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய தௌஃபீக்கை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. பெற்றார்களுக்கு ரஹ்மத் செய்தருள்வாயாக, மக்ஃபிரத் செய்தருள்வாயாக, ஆஃபியத்தை நசீபாக்குவாயாக, ஆயுளில் பரக்கத் செய்தருள்வாயாக. யாரெல்லாம் கபராளிகளோ அவங்களோட கபரை சூழ பூங்காவாக ஆக்குவாயாக. இங்க இருக்கக்கூடிய